ரெடி? இப்பொழுது நடனம் டேரிங் வாசஸ். பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுனையும் வாழ்க்கை. பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழணும்னு காரணம் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் போல தெய்வம் அவரு, எங்க போல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார், என் போல தெய்வம் அவரு, அது எங்க போல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். ஸ்வீட்டிலேயே பெஸ்டிமாக லட்டுதான், அது உலகமோட எதிர்பார்க்கும் தொட்டுதான். ஸ்வீட்டிலேயே பெஸ்டிமாக லட்டு நண்பா, அட உலகமோட எதிர்பார்க்கும் தொட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட அல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உன் தந்தான் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். கூட்டம் கால வாணிச்சு, அட பொறாமல முதுகிலே குத்துச்சு. கூட்டம் கால வாணிச்சு, அட பொறாமல முதுகிலே குத்துச்சு. கிருபை என்ன துக்க வந்து நின்னுச்சு, அவ கிருபை என்ன துக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆச்சு, கம்ப்ளீட்டா ஆச்சுவா. என் கொல தெய்வம் அவரு, எங்க கொல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். என் கொல தெய்வம் அவரு, எங்க கொல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்க தப்பு நியாயம் நீக்கும்
மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க பதவியில கொள்ள மாட்டேன் bro. இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் bro. கிளிய வேண்டா தூக்கம் bro. இயேசுவின் ஊழியத்தை செய்ய bro. நன்றி. ஜோர கை தட்டுங்க. ரைட்.
ஓகே. பின்னால் நில்லுங்க, போய் பின்னால். இன்றைய நாட்களுக்காக விசேஷமாக சகல சுத்தவான்களின் ஆலயம் 64வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக கர்த்தருக்கு நாம் ஒன்று சொல்வோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே ஆலோசனை தந்து அவரை எல்லாவற்றையும் முன்னின்று நமக்கு நடத்தி தந்தார். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் அவருடைய நாமம் மையப்படும்படியாக நடத்தி தந்தார். ஒரு குறைவுகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் கூட சத்ரு அதை மேற்கொள்ளாதபடி நாம் பசுத்தாவினாலே மேற்கொண்டபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பிரகாரமாக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தந்தார். அவரை பொறுப்படுத்திக் கொண்டார். இந்த வளாகம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொண்டார். உங்களையும் பொறுப்படுத்திக் கொண்டார். ஏன் வந்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் சிறப்பாகவே அவர் நினைச்சிருக்கிறார், நடத்தி தந்திருக்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாளில் கூட நம்முடைய பராமரிப்பு சோத்திர பண்டிகை ஆராதனை, ஏழாம் விடுதல், அதன் பின்பு விளையாட்டு போட்டி, அதற்கு பின்பு இறுதியாக இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் விசேஷமாக இது என்னுடைய மனதில் தோன்றவில்லை. ஆனாலும் திருவாளர் இம்மானுவேல் பேஷம் அவர்கள் சர்வ வல்வர் ஊழியம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு பல பணிகள் இருந்தாலும்
இது அவர்கள் சொந்த ஊர், இது அவர்கள் சொந்த ஊர். பெண்ணெடுத்த ஊர் நாம் சொந்த ஊர் தான். எனவே அவர்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி எல்லாத்தையும் அங்கே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை, இந்த நாளை அவர்கள் கர்த்தருக்கென்று எப்படி அந்த இதை நாம் நடத்தி கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நாளிலும் அவர்கள் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி தந்தார்கள். எல்லாத்தையும் நாம் அறிவோம். எனவே நம்முடைய சபையும் சார்பாக அண்ணாவுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி கடந்த நாட்களிலே துவங்கப்பட்டது. ஏதோ அது முன் அறிவிப்பு இல்லாதபடி ஏதோ நடத்தினார்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்டிலும் கூட அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு கிருபை செய்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகள் வெளிப்படுகிறது. அந்த சபையை கொடுத்ததான அச்சம், பயம் நிறுத்துகிறது, நீங்குகிறது. அதுதான் வாய் பேச்சு கண்டிப்பாக வேணும். சபை ஒருத்தர் வெட்கப்படுவான்னு சொன்னால் முன்னேறவே முடியாது. அதனால் அந்த சில காரியங்கள் அவனுக்குள் இருக்கக்கூடிய திறமையினுடைய அதை வெளிக்கொண்டு வந்து அது அவனை வளர்க்கக்கூடிய உந்தி அவனை அழைத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருந்தது. எனவே அதில் பங்கு பெற்று வசனம் சொன்ன, நாங்கள் நடித்த, நடனம் ஆடிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் நினைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அவர்கள் வளர்ந்து பெருக வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாத்துக்குள்ளாக ஒளிபெருக்கிய ராதாசம் நன்றி சொல்கிறோம். பணி செய்த வேலைகள் செய்த அத்தனை உலகளுக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செய்தோம். தொடர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை பயன்படுத்தாவிட்டால் நாம் அவருக்கு பயன்பட மாட்டோம். கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கழுதையாக இருந்தால் கழுதையை கொண்டு வந்தார், அந்த கழுதையின் மேல் நினைச்சார் ஏறினார் என்று பார்க்கிறோம். நம்மையும் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். முற்றுமுடி காப்பார், இன்னும் அவர் நடத்துவார். வரக்கூடிய கர்த்தருக்கு சித்தமான 65வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலும் கர்த்தர் இன்னும் அதிகமாக செயல்படுவதற்கு அவருடைய நாமம் மாத்திரமே உயர வேண்டும். இவர்களை அவர் நடத்தினார், இவர் நடத்தினார், வயிற்றாசிரியர் நடத்தினார், அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் கர்த்தர் செய்தார். செயலாற்றுகிற ஆண்டவர், செயல்படுகிற ஆண்டவர், அவர்தான் செயலாற்றுகிறார், அவர்தான் செயல்பட்டார், அவர்தான் நாமத்தை உயர்த்திருக்கிறார். அவர் நம்முடைய நமக்கு மகிமையை தருகிறார், மகிமையை தருகிறார். எனவே நாம் இந்த நாட்களில் கூட ஒரு விஷயம் இப்பொழுது கண்களை மூடி நான் ஜெபித்து, அன்பின் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் தந்திருக்கிற மகிமையின் ஆலயத்துக்காக, சகல பரிசுத்தமான ஆலயத்துக்காக, அழகப்புறம் பிரமாபுரம் சபைக்காக, தந்த ஆலயத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் மூலமாக கட்டி தந்த இந்த ஆலயத்தினை நாங்கள் வழிபடவும், உம்மை சோதரிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ராஜா அந்த ஆலயத்தை எங்களுக்கு முன்னோர்கள் மூலமாக தந்திருக்கிறேன். அந்த முன்னோர்கள் எங்களுக்கு தந்த ஆலயத்தை நாங்கள் பராமரிக்கவும், அந்த முன்னோர் தந்த ஆலயத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் எங்களை அதற்கு மகிமையாக வைத்திருக்கிறீர் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஜாதியாக, ராஜரீகம் கொண்டமாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஆண்டில் 64வது ஆலய பிரதிஷ்டை பணியை நடத்துவதற்கு எல்லா கிருபைகளையும் தந்து அளவிடப்பட முடியாத இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வழிநடத்திற்காக சொல்கிறோம், ஆலோசனைக்காக சொல்கிறோம். எல்லா மக்களையும் வழிநடத்தி வந்தீர், ஏற்றி வந்தீர், சுமந்து வந்தீர். சோதரம் அப்பா, தொடர்ந்து அவருடைய பிரயாணத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. காரியத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே நான் கேட்டேன், இந்த 64வது ஆலய பிரதிஷ்டை பணியிலே நான் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே என் விண்ணப்பத்தை ஏறெடுத்தேன். அவர் எனக்கு நிறைவேற்றி தந்தார் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த அந்த ஆலயத்தின் நன்மைகளினாலே அவர்கள் திருப்தியாக இருக்கிற செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க. குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து பாதம் படித்து இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.